ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்களுக்கு காலையில் காத்திருப்பது ஒரு அற்புதமான திருக்கோயில். காசி நஞ்சே கவுண்டன் புதூர் என்று அழைக்கக்கூடிய KNG புதூர் என்ற இடத்தில் அருமையான ஒரு அழகான மாரியம்மன் திருக்கோயில். உண்மையாகவே அந்த மாரியம்மன் திருக்கோயில் ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ எடுத்த உடனே என்ன பார்க்கலாம்? அபிஷேகம். அன்னையை மனம் குளிர வைக்கும் அந்த அபிஷேகம் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அபிஷேகம். பார்த்தாச்சா? இப்போ அபிஷேகம் பார்த்த உடனே உங்களுக்கெல்லாம் என்ன கேள்வி வரும்? இது என்ன எடுத்த உடனே அபிஷேகம் காமிச்சிட்டாங்க, அலங்காரம் பண்ணுற வரைக்கும் நம்ம கோயிலை சுற்றி பார்க்கணுமா இல்லையா? அதுதான் இப்போ எடுத்த உடனே கோவில் வாசலில் அழகாக இருக்கக்கூடிய அந்த கணபதி பார்த்தீங்கன்னா அருகம்புல் கணபதி, அருகம்புல் மாலை அப்படி செதுக்கி வச்சு போட்ட மாதிரி அந்த அருகம்புல் கணபதி. மேலே பார்த்தீங்கன்னா என்ன மரம் இருக்கும்? நாகலிங்க மரம். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த நாகலிங்க மரத்தை பார்த்தாலே சர்ப்பதோஷம் விலகுங்கிறது ஒரு ஐதீகம். நாகலிங்க மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் கணபதி சர்ப்பதோஷத்தை நீக்கித் தருகிறார்.
இப்போ கணபதியை பார்த்தாச்சு. கணபதியின் தந்தை அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர். இந்த அமிர்த கடேஸ்வரரை பார்த்தோம்னா லட்சணமாக இருக்கும். காசி நஞ்சே கவுண்டன் புதூர், இங்கே நஞ்சு இருக்கக்கூடிய இந்த கவுண்டன் புதூர், அந்த நஞ்சுன்னா என்னன்னு கேட்டால் சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய நஞ்சு. அப்போ இங்கே ஒரு ஆர் தேவை, அமிர்த கடேஸ்வரர். இங்கே அமிர்த கடேஸ்வரர் நஞ்சை நீக்கித் தரும் அருமையான எழில் கோலம். அப்போ இந்த இடத்தில் ஹரன் இருந்தால் ஹரி வேணுமா இல்லையா? ஹரி என்பது ஹரி ஹரி என்று நமஸ்கரி, ஹரி ஹரி என்று சொல்லக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் அருள் கடாட்சம் சங்கு சக்கரதாரி, நான் வணங்கும் தெய்வம் இந்த ஸ்தலத்தில் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்திற்கு உரித்தான தேவன் இங்கே நம்மளை உயர்த்த காத்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி ஒரு கருடன் அழகா அப்படி வெண்பட்டுடுத்திருக்கும் நமது தேவனை கருடன் பார்த்து மகிழ்வது மட்டுமல்ல, பக்தியையும் காட்டி மகிழ்கிறார். இப்போ உங்கள் கேள்வி என்ன? கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் ஆண்டாள் இந்த இடத்துல இருக்காங்க. ஆண்டாள் தரிசனமும் நமக்கு இப்போது. இப்போ சிறிய இடைவேளைக்கு பிறகு பல வண்ண ஆடையுடன் காத்திருக்கும் தேவதையை காண காத்திருப்போம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அபிஷேகம் நடந்ததா, சாமியெல்லாம் பார்த்துட்டோமா, இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அழகிய ராஜகோபுரம், கம்பீரமான ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்தில் பலவிதமான சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே அப்படியே என்ன பண்ணுறோம், பல வண்ண மலருடன்
பல வண்ண ஆடை உடுத்தி அலங்காரமாய் காட்சி தரும் அந்த மாரியம்மன் நமது வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை இந்த வினாடியே நீக்கித் தரும் இசையோடு
எங்களுடைய ஊர் பெயர் காசி நஞ்சைகொண்டன்புதூர், கோவை மாவட்டம், வடக்கு வட்டம், கோவை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட ஒரு மிக அருமையான இயற்கை எழில் சூழ்ந்த சிறிய கிராமமாகும். எங்களது கிராமத்தில் சுமார் 200 வருடங்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மிக அற்புதமாக வடக்கு நோக்கி அமர்ந்த வண்ணம் அம்பாள் அனைவருக்கும் அருள்பாலித்து வருகிறார். இந்த அம்மனை வழிபடுவோர் பலவித நோய்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அம்மை நோய், கண் நோய், குழந்தை பேரின்மை, திருமண தடைகள் இவையெல்லாம் நீக்கி அம்மன் அனைவருக்கும் அன்புடன் அருள்பாலித்து அனைத்து சுகங்களையும் தந்து எங்களது கிராமத்தை பேணி காத்து அன்பாக அரவணைத்து வருகிறார். இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் 12 ராசிக்கான மரங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இடைவேளைக்கு பிறகு ஒரு நந்தவனத்திற்கு செல்ல காத்திருக்கிறோம். இப்போ இந்த கோயிலில் நவகிரகம் இருக்குது. நவகிரகம் இருக்கா? இருக்குது. நவகிரகத்தை பார்த்துட்டோம். இப்போ நவகிரகத்தை பார்த்த உடனே நான் என்ன சொன்னேன்? 12 ராசிக்கான மரம். நம்ம கண்ணன் சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா விருட்ச சாஸ்திரம் எழுதியிருக்கார் அவர். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விருட்சங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விருட்சம் இருக்குது. விருட்சம்னா மரம்னு அர்த்தம். அந்த மரத்தை இந்த ஸ்தலத்தில் ரொம்ப அழகாக நந்தவனம் அப்படிங்கிற பேரில் இங்கே வளர்த்துட்டு இருக்காங்க. இது என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த மரத்தில் தொட்டு உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அங்கே விட்டுட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கலாம். அது ஒரு அற்புதமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான ராசி மரங்களை பார்த்தோம். நம்மளை அருள்பாலிக்க காத்திருக்கும் அமிர்தகடேஸ்வரர், இங்கே ஆதிநாராயண பெருமாள், இவர்கள் எல்லாம் அன்னை மாரியம்மன் என்று அழைக்கக்கூடிய அன்னை பராசக்தி வடிவில் இந்த ஸ்தலத்தில் அருள் சுரக்கும் தேவதையாக, ஞானத்தை அள்ளித்தரும் தேவதையாக, ஊர்காக்கும் அன்னை பராசக்தி இங்கே மாரியம்மன் என்ற திருநாமம் கொண்டு இந்த ஸ்தலத்தில் KNG புதூர் என்று சொல்லக்கூடிய காசி நஞ்சை கவுண்டன் புதூர் என்ற இடத்தில் அன்னை மாரியம்மன் தாயார், அதாவது கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடுன்னு எல்லாருக்கும் தெரியும். மேட்டுப்பாளையம் ரோட்டிலிருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இங்கே பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரத்தில் அன்னை நம்மை வாழ வைக்க அருள் சுரக்கும் தாயாராக பராசக்தி
அருள்மிகு மாரியம்மன் தாயார் என்ற திருநாமம் கொண்டு அருள்பாலிக்கிறார் என்று சொல்லி இந்த கோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அருளாற்றலையும் பொருளாற்றலையும் பெருக்கித் தரக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயில் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோல் பிரசன்ன ஜோதிடர் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.